ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ். பகவந்த் கேசரி படத்தோட இயக்குனர் வந்து ஜனநாயக படத்தை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ஜனநாயக படம் வந்து பகவந்த் கேசரியோட ஃபுல் ட்ரீமே கிடையாது. அதாவது மையக்கரு ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு 20 நிமிஷம் இன்டர்வல், அப்புறம் செகண்ட் ஹாப்பில் சில சீன், இது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்காங்க. மிச்சம் எல்லாமே கட்சினோத்தோட கதை. அதே மாதிரி வில்லன் ட்ராக்கை டோட்டலாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரோபோவோட ஃபைட்டு வேறு வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் பிளாக் பஸ்டர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை கேட்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பகவந்த் கேசரி படத்தை ரீமேக் பண்ண சொல்லி இவர்கிட்ட தான் தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காரு. பட் எனக்கு வந்து ரீமேக் பண்ணுறது உடன்பாடு இல்லை. ஒரிஜினல் கதையை நான் பண்ணிக்க, அதை வேணான்னு விட்டுட்டு பகவந்த் கேசரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதையே எடுக்க சொன்னான்னு சொல்லி இதை மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வினோத்துக்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுக்க சொல்லியிருக்காரு. அதாவது ஃபுல் டைமேக் இல்லாமல் சில சீன்களை மட்டும் வச்சு எடுத்து காட்டிக்காரு. நீங்கள் ட்ரெயிலில் பார்த்தப்போ ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான், மித்தது எல்லாமே கட்சி வினோத்தோட கதை தான். அப்பா அம்மா சென்டிமெண்ட் தான் மெயினாக இந்த படத்தில் இருக்குது. மிச்சது எல்லாமே பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குது. 21ஆம் என்ன தீர்ப்பு போகிற போதும் தெரியல. அதுவும் இல்லாமல் படம் நிறுவனம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ தீர்ப்பு எப்படி வரப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பகவந்த் கேஸ் ரீமேக்கில் டேரக்டரை பேட்டி கொடுத்துட்டாரு. நம்ம அடுத்து ஜனநாயக படம் முழுக்க பிரியாணி தான். வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தளபதியோட ஜனநாயக படம் எப்போ வந்தாலும் அது திருவிழா கொண்டாடுறது தான். ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு, பல வருஷத்துக்கு காற்று வாங்குது, சோழி முடிஞ்சு போச்சு.